எஸ் யுவர் ஆனர், நான் ஆஜராகிறேன். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாபு ஜாமீனில் விடக்கூடாத அளவுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. எனவே இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். எஸ், ப்ரோசீட். உங்க பேரு? கோர்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? ராஜசேகர். ரொம்ப கடமை உணர்ச்சி தவறாத போலீஸ் அதிகாரி இல்லையா? இதுவரைக்கும் உங்க சர்வீஸ்ல ஒரு பிளாக் மார்க் கூட வாங்கினது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல. பாபு நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா. வாரண்ட் இல்லாம ஒரு அரெஸ்ட் பண்றது சட்டவிரோதமான செயல் உங்களுக்கு தெரியாதா? அவசியம் ஏற்பட்டா வாரண்ட் இல்லாம யாரையும் கைது செய்ய சட்டத்திடம் இருக்கு. ஓஹோ, நீங்க டியூட்டி நேரத்துல குடிக்கிற பழக்கம் உண்டா? முதலே சொன்னேன்ல, கோர்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு. கமான், நீங்கள் டியூட்டி நேரத்தில் மது அருந்தும் பழக்கம் உண்டா? கிடையாது. அப்படின்னா அன்னைக்கு எதுக்கா பாருக்கு போனீங்க? பாபு அங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கைது செய்யறதுக்கா போனேன். எக்ஸாக்ட்லி. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் குடிப்பதற்காகத்தான் அன்று பாருக்கு சென்றிருக்கிறார். அங்கே இவருக்கும் பாபுவுக்கும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காகத்தான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பாபுவை கைது செய்து பொய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர். குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டுமென்றே குற்றவாளியின் வக்கீல் இன்ஸ்பெக்டர் மீது குற்றங்களை சுமத்துகிறார். இதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. குற்றவாளி ஒரு சமூக விரோதி என்பதை கணம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். ஒரு பாவம் அறியாத ஒரு அப்பாவின் மீது வீண் பழி சுமத்துவது அநீதி. இவ்வளவு நேரம் பேசியும் சர்க்கார் வக்கீலால் எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று நிரூபிக்க முடியவில்லையே. எனவே கணம் கோட்டார் அவர்கள் எனது கட்சிக்காரர் பாபுவுக்கு ஜாமீனில் விடுதலை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாபுவை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். எங்க புறப்பட்டீங்க? எங்கேயோ போறேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீதிமன்றத்துல அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, இங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வக்கீல்ங்கிற முறையில என் டியூட்டியை தானே நான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கோர்ட்ல அவ்வளவு பேருக்கு மட்டும் அவமானப்படுத்திட்டு இங்க வந்து மன்னிப்பு கேக்குறியா? என்ன கேட்ட? டியூட்டி நேரத்துல குடிப்பியான்னு கேட்டல்ல. என்னங்க இது? ஒரு வக்கீல் தான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல ஜெயிக்கணும் தானே நினைப்பாங்க. இது ஒரு தப்பா? இதுக்கு போய் கோச்சிக்கிறீங்களே. உங்களை பத்தியும் உங்க நேர்மையை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். இது உன் கேஸா? உனக்கு சம்பந்தம் இல்லாத கேஸா நீ ஆஜரான? அப்படி நீங்க நம்ம வக்கீல் கிருஷ்ணதாஸ் இல்ல, அவரால வர முடியலன்னு எனக்கு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாரு. அதனால அவர் கேஸுக்கு நான் ஆஜரானேன். அவ்வளவுதான். ஓஹோ, புருஷனோட அந்த கிருஷ்ணதாஸ் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான். இன்னமும் உன் மனசுல அவன் தான் இருக்கான். கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்ல. லா காலேஜ்ல படிக்கும் போது நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறது உண்மைதான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. அதுக்கப்புறமும் நான் உனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. புருஷங்கிற ஸ்தானத்தை பேருக்கு எனக்கு கொடுத்துட்டு உன் அன்பையும் ஆசையும் அந்த கிருஷ்ணதாஸ்க்கு அர்ப்பணிச்சுட்டேன். இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை நடத்த தயாரா இல்ல. அவனை நீ மறந்திருக்க மாட்டேங்கிற சந்தேகம் என் மனசுல நிழலாடிக்கிட்டே இருந்தது. அதை நிஜங்கிறத நீ நிரூபிச்சுட்ட. இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தது என் மனைவியோட இல்ல, கிருஷ்ணதாஸ் காதலியோட. அதை நினைச்சு நான் வெட்கப்படுறேன். உங்க உரிமையை நீங்க அளவுக்கு மீறி பயன்படுத்துறீங்க. இவ்வளவு நாளா இப்படி ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுட்டு தான் என் கூட வாழ்க்கை நடத்துறீங்களா? சேச்சே, உங்க கூட வாழ்ந்ததை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். எங்க டாடி போறீங்க? ஊருக்கா? உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கா? ஆமா ஆமா, உங்க அம்மா மனசுல இருந்து எனக்கு பெர்மனண்டா டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. வா போலாம். அம்மா டேய், உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? எனக்கு 2 பேருமே வேணும்.
அதெல்லாம் நடக்காது. நீ அப்பா பிள்ளை தானே? அப்ப வா என் கூட. எனக்கு அம்மா தான் வேணும். இந்த பத்திரிகைகள் எல்லாம் நம்ம போட்டோ எப்ப வர போகுதோ? மேட நிர்வாகத்தை புடிச்சிட்டா வரும். என்னத்த பிடிக்க போறாங்க? என்ன தம்பி, காலேஜுக்கு புறப்பட்டீங்களா? வெளியே கிளம்பியாச்சு. காலேஜுக்கா இல்லையாங்கிறத இன்னும் முடிவு பண்ணல. ஏன், காலேஜ் இருக்குல்ல? காலேஜ் இருக்கு, ஆனா போய்தான் ஆகணுமா? இல்ல, படிக்கிறவங்க எல்லாம் போவாங்களே, அது காலேஜ் தானே? அது மெடிக்கல் காலேஜாவா இருக்கு? கண்டவெல்லாம் படிக்க வர்றான், கேட்டா இந்த கோட்டா அந்த கோட்டாங்கிறான். நம்ம அந்தஸ்துக்கு ஒரு மரியாதை வேணாம்? கவலைப்படாத தம்பி, கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வரட்டும். நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தபடி தனியா காலேஜ் கட்டிடுவோம். ஆனா அது கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. இப்ப எடுக்கிறாங்களே. ஆமா, அந்த கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வருமா? வருமாவா? அடுத்த மேனேஜிங் டைரக்டர் நான் தான். நான் சீட்ல உட்கார்ந்ததும் முதல்ல நமக்கு வேண்டாதவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அடாடாடாடா, எவ்வளவு நல்ல உள்ளம் பாத்தீங்களா? வந்த உடனே பல பேர் பொழப்ப கிடக்க திட்டம் போடுறாங்களே. அம்மா, அந்த பழைய எம்டிக்கு நல்ல ஆதரவு இருக்காமே. நீங்க ஒண்ணு, மேடத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு தெரியுங்களா? கல்கத்தாவில இருந்து பம்பாய் வர, டெல்லி டெல்லி வர போன்லயே செல்வாக்கு இருக்குங்க. அந்த காலத்து ஜான்சி ராணி கத்தியத்தான் சுத்துனாங்க. மேடம் போனை சுத்தினா போதும், பல பேருக்கு தலை சுத்திரும். மிஸ்டர் நாகராஜ், கம்பெனி எலெக்ஷனுக்கு நிறைய செலவாகுமே. எலெக்ஷன்லாம் செலவழி தாங்க செய்யும். கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப பணம் கொடுக்கறவனுக்கு நம்ம கம்பெனி நிர்வாகம் கைக்கு வந்த உடனே பல சலுகைகள் அள்ளி வீசிடுவோம். அப்ப கம்பெனி எக்கேடு கட்ட நமக்கு என்னங்க? மிஸ்டர் நாகராஜ், எப்படியாவது நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். வருங்கால எம்டியா நீங்களுமா? எங்க யார்தான் வருங்கால எம்டி ஆகுறதுன்னு ஒரு முறை இல்லையா? அது என்ன எம்டி சீட்டா இல்ல லாட்டரி சீட்டா? வணக்கம். உட்காருங்க மேடம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நமது கல்லூரிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி அவர்களை கல்லூரியின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்பதுடன் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய பிரின்சிபால் அவர்களே, நண்பர்களே, இந்த கல்லூரியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். பிரசங்கம் செய்யறதுல அப்படி ஒண்ணு எனக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா வெறும் பேச்சினால பயன் இல்லை. உழைப்பு, கடினமான உழைப்பு, அது ஒண்ணுதான் நம்மையும் நம்ம நாட்டையும் உயர்த்தும். வருங்கால மருத்துவர்களாகிய நீங்கள் இந்த நாட்டுக்கு பயனுள்ள வகையில் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது விளையாட்டுப் போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. முதலில் கல்லூரியின் சாம்பியனான சதீஷை பரிசு வாங்க அழைக்கிறேன்.
கப்பு. அடுத்து பெண்கள் பிரிவில் சாம்பியன் லில்லி. கமான் லில்லி. அடுத்து நமது கல்லூரியின் இளம் கவிஞரான வேணு அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். தைரியமா போடா. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா. ஐயா கவிஞரே, கவிதை என்றால் பாட வேண்டும், படிக்க கூடாது. என்னங்கடா சொல்லுங்கடா, பாட சொல்லி. பிளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். ஒரு அவசர வேலை காரணமா நான் போக வேண்டி இருக்கிறதுனால நான் புறப்படுறேன். எல்லாரும் என்ன மன்னிக்கணும். பாடு கண்ணா, பாடு, பாடுமா. விடாத. நீதிபதி லட்சுமி அவர்கள் அவசர பணி காரணமாக சென்றிருப்பதால் இந்த நிகழ்ச்சியை வக்கீல் கிருஷ்ணதாஸ் அவர்களை தலைமை பொறுப்பேற்று தொடர்ந்து நடத்த தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இவர் பாட போறாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாதாரணமா இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒருத்தர் தலைமை தாங்கி இடையில இன்னொருத்தர் ஏத்துக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். மன்னிக்கணும், எனக்கு பாட வராது. பாடு, இல்லை என்றால் சபையை விட்டு ஓடு. வேணு அவர்களின் கவிதையை திரு சதீஷ் அவர்கள் பாட போறான்னு நினைக்கிறேன். நீங்களும் அதை ரசிக்க போறீங்க, நானும் அதை ரசிக்கணும் இல்லையா? உண்மையிலே நல்லா எழுதுறடா. ஹாய், குட் மார்னிங். ஹலோ சதீஷ், குட் மார்னிங். நேத்து ரொம்ப நல்லா பாடுனீங்க, கங்க்ராட்ஸ். பாராட்டுக்கள் எக்கா அல்லது எழுதின வேணுக்கா? உண்மையை சொல்லணும். 2 பேருக்கும் தான். அழகான கவிதை, அத பாடின விதம் அதை விட பிரமாதம். அதானே பார்த்தேன். எங்க வேணுவை மட்டும் டைரக்டா பாராட்டினா நான் வருத்தப்படணும்னு நினைச்சு என்னையும் கொஞ்சம் பாராட்டுறீங்க. இல்ல சதீஷ், ரியலி நீங்க பாடினப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மாதிரியே. ஐயோ, என்ன புல்லரிக்க வச்சுட்டம்மா. ஏங்க எதையோ சொல்லி என் தொழிலே மாத்திருவீங்க போல இருக்குதா. எங்க அம்மா என்னை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. எப்பா, இனிமே உன் கவிதை நீயே பாடிக்கோ. எனக்கு பெரிய ஆபத்தாயிரும் போல இருக்குதா. வர்றேங்க. ஹலோ சிந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீ காலேஜ் செக்ரட்டரி இருந்ததாலதான் ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடந்துச்சு. ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடந்தது, ஆனா நீதான் வீணா கலாட்டா பண்ணி அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துட்ட. ஆமா ராஜா, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம காலேஜ் மதிச்சு அவ்வளவு பெரிய மனுஷங்களா வந்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நம்ம காலேஜை பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சாரி சிந்து, எனக்கு இந்த கவிதைனால பிடிக்கிறது இல்ல. கவிதையவா இல்ல அதை எழுதின வேணுமையா? சிந்து, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் வாயே திறந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் வார்த்தைக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறவன். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூராவும். கொஞ்சம் வழி விடுறியா? நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர்ற? நான் படிக்க வர்றேன்.